இன்னைக்கு காலையில கடலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அந்த கால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துன்னு சொல்லலாம். ஸோ அவரோட பேரும் அவரோட கட்சியும் இங்கே மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் சேலத்துக்கு நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வராரு. நேற்று வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதோட டேட்டு இடமெல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவோட இன்றைக்கி நம்ம வீடியோ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைட் அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நீண்ட கால நண்பர் ஒருத்தர், எங்களுக்குள்ள அவ்வளோ பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது. எப்பயாச்சும் பர்த்டே டைமோ ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது தான் நம்ம பேசுவோம். சடனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் ஒரு 8:30க்கு அவரோட கால். என்னடா அவர் காலையிலே ஃபோன் பண்ணுறாரு, சம்மந்தம் இல்லாமல் பண்ண மாட்டாருன்னு சொல்லி, பிரதர் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னேன். ப்ரோ, நேற்று கடலூரில் உங்கள் கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன மீட்டிங் ப்ரோ? எனக்கு தெரியும் இந்த மாதிரி இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, வாக்குறுதிகள் ரெடி பண்ணுறதுக்கு மாவட்டம் தோறும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் போயிட்டுருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனால் அவர் மீட்டிங்னால எனக்கு சரியாக புரியல. என்ன மீட்டிங் பிரதர்னு கேட்டோன்னே, இல்லை இந்த மாதிரி வாக்குறுதிகள் ரெடி பண்ணுறீங்களே, அதனால் எங்கள் மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது போட்டிருக்காங்க. நிறைய நிர்வாகிங்க, நம்ம நிர்வாகிகள்லாம் யார் என்ன அவருக்கு தெரியல. அவர் சொல்கிறார், உங்களோட அந்த விஜய் அண்ணன் கூட இருப்பார்ல ஒருத்தர், ஆனந்த் சார் தான் மென்ஷன் பண்ணி, அவர் இருந்தார். ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, நல்லா கூட்டமாக இருந்தது. எங்கள் ஊர் மக்கள், எங்கள் சைடில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர்லாம் போயிருந்தோம். ஸோ சரி பிரதர், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லா கட்சிக்காரங்களும் இன்க்ளூடிங் எங்கள் கட்சின்னு சொல்லி அவர் சொல்கிற விஷயம், எங்கள் கட்சியில் இருக்கவங்களும் எலெக்ஷன் அப்போ ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் தெருவாக போவோம், மக்களை சந்திப்போம், வணக்கம் வச்சுட்டு ஓட்டு கேட்போம், காலில் விழுவோம், எங்களோட வாக்குறுதிகளெல்லாம் சொல்லுவோம், ஓட்டு போடுங்கலாம் சொல்லுவோம். இதெல்லாம் எனக்கு அனுபவம் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ணுறது வித்தியாசமாக இருந்தது. நான் ரெகுலராக உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், உங்களோட வீடியோலாம் நான் பார்த்து தான் இருக்கேன். ஸோ ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. எங்கள் மாவட்டத்துக்கு வந்த உடனே தான் இதெல்லாம் உண்மை, நீங்கள் பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயம்னு எனக்கு தெரிஞ்சுது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஊராக போயிட்டு அந்தந்த தொகுதி பிரச்சனைகள், அதாவது நம்ம வாக்குறுதி லிஸ்ட்டில் இப்போ நம்ம மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம், நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சா இந்தந்த விஷயங்கள் பண்ணுவோம், இது உங்களுக்கு செய்வோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் 1000 தரோம், இன்னொரு டீம் எங்களுக்கு நாங்கள் 2000 தரோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி இதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் தமிழக வெற்றி கழகம் எல்லா தொகுதிக்கும் போய் அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு 12 பேர் 15 பேர் குழு அமைச்சு எங்கள் பொதுச் செயலாளரும் எங்கள் தளபதி சொல்கிறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா அந்த டீம் போய் மக்களை சந்தித்து அவங்க குறைகளை கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது பனையூர் ஆஃபீஸுக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, நிறைய மனுக்கள் எல்லாம் வந்திருக்கு. எங்களுக்கு இந்த உதவி வேணும், எங்களுக்கு இந்த திட்டம் பண்ணால் நல்லா இருக்கும், இதை நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் மக்கள் இயக்கம் நிறைய திட்டங்கள் பண்ணுறாங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு லெட்டர் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டர்லாம் எடுத்து வச்சு அதை ஃபில்டர் பண்ணி இதில் வேல்யூடான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இதை நம்ம வாக்குறுதி லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம்னு சொல்லி அதுலேருந்து கொஞ்சம் லிஸ்ட்டை எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஊராக போய் அந்தந்த மாவட்டத்தில் உட்காந்து அந்த மக்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா லெட்டரும் கையமாக வந்திருக்காங்க, அந்த மனு எடுத்து வந்திருக்காங்க. எங்களுக்கு இந்த இடத்துல இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த உங்களோட வாக்குறுதியில எங்க மாவட்டத்தை சேர்ந்த இந்த விஷயத்தை நீங்க ஆட் பண்ணணும்னு சொல்லி பொதுமக்கள் நிறைய பேர். அதுல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் மட்டும் கிடையாதுங்க, மாற்று கட்சியை சேர்ந்தவங்க, திமுகவில் இருக்கவங்களும் சரி, அதிமுகவில் இருக்கவங்களும் சரி, பிஜேபியில் இருக்கவங்களும் சரி, விடுதலை சிறுத்தையில் இருக்கவங்களும் சரி, சீமான் கட்சி, இந்த மாதிரி எல்லா கட்சியில் இருக்கிற மக்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கேட்கும்போது நான் அப்படியே வியந்தேன், என்ன பிரதர் சொல்கிறீங்க அப்படியா அப்படின்னு போது, ஆமாம் இது யாருக்குமே தெரியாது, நான் லோக்கலில் இருக்கிறனால எல்லா முகமும் எனக்கு தெரியும், நானே வேறு கட்சியை சார்ந்தவர் தான், என் கட்சி பேரை நான் சொல்லாதீங்க எங்கேயும் அப்படின்னாரு. அதனால தான் அவர் என்ன கட்சின்னு நான் சொல்லலை. அவர் சொல்கிற நானும் அந்த கட்சிக்காரர் தான், என்ன தான் நடக்குதுன்னு உள்ளே பார்க்க தான் போனேன், ஆனால் அந்த சிஸ்டமை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு தேவையான விஷயமும் நான் ஒரு லெட்டர் எழுதி அங்கே இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தேன், இது வாக்குறுதியில் உங்கள் வாக்குறுதியில் நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வேலிடாக இது இருக்குது, இது மக்களுக்கு செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம தலைமை முடிவு பண்ணி அந்த லிஸ்ட்டில் அவங்க ஆட் பண்ண போகிறாங்க. இதுதாங்க வேணும். அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, ஓட்டுக்காக நீங்கள் வந்து வணக்கம் வச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தா நான் இது பெருசாக கண்டுக்க மாட்டேன், உனக்கு நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்க மாட்டேன், எங்கள் கிட்ட கருத்து கேட்க வந்தாங்க பாரு,
எங்களையும் மதித்து எங்ககிட்டேருந்து ஒரு கருத்தை கேட்டு அதை அவங்க லிஸ்ட்டில் கொண்டு வரணும்னு நினச்சாங்க பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னாரு. ஸோ இது கடலூர் மட்டும் இல்லைங்க, மதுரையில் நடந்திருக்கு, நிறைய மாவட்டத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் சொன்ன விஷயம் காலையில் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இது நான் மட்டும் கேட்டால் பத்தாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இதை கொண்டு வந்து சேர்க்கணும் தான் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதாங்க நான் சொல்கிறேன், மக்கள் தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்கிறது நான் சும்மா கிடையாது, இதனால தான். ஸோ மக்களுக்கு தேவையான விஷயத்த எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி இதை டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதாங்க அரசியல், இதுதாங்க மக்களுக்கு தேவையான விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நேற்று வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம விஜய் அண்ணன் சேலத்துக்கு போகிறேன்ட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அண்ணன் அங்கே இருக்கிற காவல்துறை அணுகி லெட்டர்லாம் கொடுத்து 2 இடத்த பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு இடத்த கொடுக்க சொல்லியிருக்காங்க, பெரிய கிரவுண்டாக பார்த்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா வந்த இடம் தான் அந்த இடமா. ஸோ அதனால் அந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவங்க சொல்ற எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்ற லிஸ்ட்டை கொடுங்க, தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக நாங்கள் அதை பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிடுறோம். பாத்ரூம்லேருந்து ஃபுட்டுலேருந்து என்னென்ன வேணுமோ, கூட்டம் வந்தால் என்னென்ன தேவையோ அது நீங்கள் கொடுக்குற லிஸ்ட்டு பிரகாரம் நாங்கள் பண்ணிடுறோம், எங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி அழகாக போய் அந்த லெட்டரை கொடுத்துருக்காங்க. முன்னாடி அதாவது 13ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 13ஆம் தேதி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சேலம் வராரு. ஸோ அதுக்கான எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பர்மிஷனும் ஆல்மோஸ்ட் கிடச்சிரும் சொல்லியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றது அவரே தெளிவாக ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த வீடியோட எண்டில் நான் அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சேலத்துக்கு விஜய் இது வர்றது புதுசு கிடையாது. ரசிகர் மன்றமாக இருக்கும்போதே, மக்களேக்கமாக இருக்கும்போதே கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல அந்த மாவட்ட செயலாளரை வச்சு புகழ்ந்து பேசியிருக்காரு. அங்கே இருக்கிற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்காரு. அங்கே மேடையில் பேசியிருக்காரு. ஒரு பெரிய விழா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் அந்த கிரவுண்டில் கூடினாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நீங்கள் என் வீடியோ ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரீசெண்டாக நான் கூட பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு போயிருந்தேன். எங்கள் கழக பொதுச் செயலாளர், மாநில நிர்வாகிங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு கொள்கை விளக்கு, மாநில அளவில் கொள்கை விளக்கு ஒரு பொதுக்கூட்டம் நம்ம நடத்தியிருந்தோம். ஸோ அன்றைக்கி விஜய் வரவே இல்லை, நல்ல மழை வேறு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஆளுங்க இருந்தாங்க. இதில் ஹைலைட்டாக சொல்ல வேண்டிய விஷயம், அந்த கொள்கை விளக்கு கூட்டத்தில் நாங்கள் நலத்திட்ட உதவி கொடுக்கல, எந்த சலுகையும் சொல்லலை, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துகிறோம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுத்தோம். அங்கே பொதுமக்கள் அவ்வளோ பேர் கூட்டினாங்க. யோசிச்சு பாருங்க, திமுக ஒரு க்ரௌடை கூட்டணும்னா நலத்திட்ட உதவிகள், புடவைகள், அது இது நிறைய பொருட்கள் ஆஃபர் பண்ணால் மட்டும்தான் அந்த கூட்டம் அங்கே சைலண்டாக வந்து உட்காரும். ஆனால் தமிழக வெற்றிக்கழகத்துக்கு விஜய் வராமலே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அவ்வளோ பேர் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அதுதான் சேலம் மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்துக்கு விஜய் வரப்போறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த இடமே கோலாகலமாக இருக்க போது, திருவிழா மாதிரி இருக்க போது. ஏன்னா நம்ம சுற்றுப்பயணம் திரும்பவும் நம்ம ரெசியூம் பண்ணுறோம். ஸோ சேலம் பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் அவரோட செயல்பாடுகள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அவரோட அந்த கட்டமைப்பு அப்படி இருக்கும். விலையில் விருந்தகமாக இருந்தாலும் சரி, நம்ம பயலகமாக இருந்தாலும் சரி, எல்லா திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா சேலத்தை அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால் நானும் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் பேசின ஒரு ப்ரெஸ் மீட் இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயம் தமிழக வெற்றிக்கழகம் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள், இந்த வாக்குறுதியில் மக்களோட கருத்துக்களை இன்க்ளூட் பண்ணி வெளியிடுறாங்க பாருங்க, அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேற எந்த அரசியல் கட்சியும் இதை பண்ணதில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேலத்தில் யாராவது நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு விஜய் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த இடத்துல விஜய் என்ன பேச போகிறாரு? இதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சு தான் இருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசுகிறேன், அதோட கருத்துக்களுக்கான பதில்கள் சொல்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் கமெண்ட்டுக்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுத்து தான் இருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க. வில்லிவாக்கம் ஜே அஸ்வின், அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயும் நிறைய வீடியோஸ், ரீல்ஸு, என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாம் அங்கே ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ரோட் சைடு அம்பானிஸ்க்கு ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அங்கேயும் ஃபாலோ லைக்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேயும் நிறைய வீடியோஸு, நிறைய கண்டென்ட்லாம் ரெகுலராக நான் போட்டு தான் வரேன். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. தமிழக வெற்றி கழகம் சார்பாக கழக தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேரி வந்தார். 13ஆம் தேதி வருகின்ற 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேதி கேட்டு கொடுத்துருக்கோம். இங்கே மத்திய மாவட்டம் சார்பாக நம்ம தாளமுத்து நடராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அது கேட்டிருக்கோம்.
மகுடஞ்சாவடி அங்கே சேர்ந்த நிர்வாகிகள் அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. நம்ம மகுடஞ்சாவடிக்கும் சங்ககிரிக்கும் இடையில வந்து ஒரு கடந்த முறை தேர்தல் பிரச்சாரம் அந்த அம்மா பண்ணியிருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல மனு அவங்க கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்தோம், பரிசீலனை செய்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. கழக தலைவர் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி கண்டிப்பாக சேலத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் மக்களை சந்திப்பார். போன முறை வந்து ஒரு மாதம் மேலேயே அனுமதி கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது. அப்படிங்கிறதுல எப்படி அந்த அனுமதி கிடைக்கும்? இல்லை, அதுக்குரிய கால அவகாசம் இருக்குது. அதன்படி தான் கொடுத்துருக்கோம். கடந்த முறை மனு கொடுக்கும்போது வந்து கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துக்கணும்? இல்லை, எல்லாமே கொடுத்துருக்கோம். கூட்டத்தில் எவ்வளோ அதுக்கான விதிமுறைகள் அது அந்த SOP என்ன சொல்லியிருக்கோ அது முறை நாங்கள் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கேற்ப என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுத்துருக்கோம். இதற்கிடையே வேற எங்கேயாச்சும் சந்திப்பு இருக்குன்னா அடுத்து சேலம் தான்? இல்லை, அடுத்து சேலம் தான் வரப்போம். வேற எங்கேயும் இல்லை. முதல்ல சேலம் தான். ஏற்கனவே வேலூர் சொன்ன தகவல்கள்லாம் வெளியாச்சு. இல்லை, எனக்கு தெரிஞ்சது இல்லை. எங்கள் கழக தலைவர் பொதுச் செயலாளர்கள் இந்த இடத்த போய் பாருங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன். வருகின்ற 13ஆம் தேதி கண்டிப்பாக இங்கே வருவார். அனுமதி கொடுத்துருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற எண்ணிக்கையில தான் கொடுத்துருக்கோம். சரின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அனுமதி கொடுத்துருவாங்க. ஏற்பாடுகள் பண்ண காவல்துறை என்ன சொல்லுதோ அதற்கேற்ற நாங்கள் வந்து இப்போ ஒன்றும் பண்ணல. 2016 மிகப்பெரிய நலத்திட்ட உதவி கழக தலைவரை வச்சு அப்ப தமிழக வெற்றி கழகமா இல்ல மக்கள் இயக்கமா இருந்த போதே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் மிகப்பெரிய நலத்திட்ட உதவி இங்க பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முதல்ல வந்து இங்க நம்ம போஸ்ட் மைதானத்துல கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், எங்க மாநில நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகளை வச்சு மிகப்பெரிய கூட்டம் இங்க போஸ்ட் மைதானத்தில் நடத்தணும். அதனால அது இல்லாமல் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்களால் எந்த பொதுமக்களுக்கு இடையூறோ பாதசாரிகளுக்கோ வாகன ஓட்டுநர்களுக்கோ எங்கேயுமே இடையூறாகி சரித்திரமே இல்லை. அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம். எங்க கிட்டேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1300 தன்னாளர்கள் இருக்காங்க. தளபதி விஜய் பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது வந்து 25 வருஷமா அவங்கள வழிநடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க தளபதிக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது இல்லாம இங்கே மக்களுக்கு ஏதாவது டிராபிக் ஆகுது அப்படின்னா எங்க தம்பிகளே இறங்கி பணி செஞ்சிருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்கிட்ட கூட லாஸ்ட் டைம் வந்து இந்த ரோடு கரைகள் ரொம்ப தொந்தரவா இருந்துன்னு சொல்லும்போது எங்க தம்பிங்க போய் அதுக்கான பணியை காவல்துறையினர் இணைந்து பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா வகையிலுமே இது வரைக்கும் நாங்கள் நடத்தின எல்லா கூட்டத்திலுமே ஒரு சின்ன இடையூறு கூட நாங்கள் ஏற்படுத்துறதில்லை. அதனால இதுவும் மிகவும் ஒழுக்கமாக காவல்துறை என்ன அறிவுரை சொல்லுதோ அதை கேட்டு சிறப்பான முறையில் தமிழ்நாடே பாராட்டும் வகையில் நடத்தி எவ்வளவு பேர் கலந்து அது கொடுத்துருக்கோம். மனுவிலே கொடுத்துருக்கோம். அவங்க மறுபடியும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவோம். டெய்லியுமே இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க. எங்க கிட்ட தலைமை அலுவலகத்தில் எங்க அலுவலகத்தில் வந்து டெய்லியுமே இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க. தாவேக்காவில இருந்து எவ்வளவு பேரு மக்கள் எவ்வளவு பேருங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். அது தெளிவா கொடுத்துருக்கேன். அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க அதை பரிசீலனை பண்ணிட்டு சொல்றேன்னு இருக்காங்க. எவ்வளவு பரப்பளவுல இடம் நாங்க 2 இடம் கேட்டிருக்கோம். எங்க தளபதி 10 இடத்துல கூட பேசுவதற்கு உரையாற்றுவதற்கு தயாராக இருக்காரு. வழிநெடுக்கும் நீங்க நிறுத்தினா கூட எங்க தளபதிக்கான பாதுகாப்பை நாங்க கொடுத்து பேசுவதற்கு தயாரா இருக்காரு. காவல்துறை அதற்கு அனுமதி கொடுத்தா கண்டிப்பா நாங்க செய்வோம். அந்தந்த இடத்துல அவர் நிறுத்தி அந்த வண்டியிலேயே கூட முன்னாள் முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஒரு சென்ட்ரல் பிளேஸ், ஒரு 10 பிளேஸ், ஒரு 15 பிளேஸ் அதை பிக்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வராங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல இருந்து அந்த பகுதியில் இருக்கும் மக்களை, அந்த பகுதியை சார்ந்த மக்களை கொண்டு திரட்டி அந்த இடத்துல ஒரு உரை நிகழ்த்துவார்கள். அந்த மாதிரி கூட நாங்க பண்றதா இருக்கோம், பண்ணுவோம். எங்க தளபதி தயாரா தான் இருக்காரு, கழக தலைவர் தயாரா தான் இருக்காரு. அதுக்கு போலீஸ் அனுமதி தரணும். அதனால போலீஸ் என்ன சொல்லுதோ, காவல்துறை அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பா இந்த மக்கள் சந்திப்பு விழா மிக சிறப்பாக நடைபெறும். ஏற்கனவே நியூ இயர் அந்த இதெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு இல்லைன்றாங்க. இப்போ வந்து இது சிவராத்திரி வருது, அதுக்கு ஏதாவது போலீஸ் பக்கத்துல அந்த கோயிலுக்கு போறோம் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் சொல்ல. போன முறை சொன்னாங்களா, அது சரியான காரணமா இருந்தது. கார்த்திகை தீபம் இங்க இருக்கிற எல்லா காவல்துறையினரும் அங்க போற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டிசம்பர் 6 அது வந்துச்சு. அதனால அந்த நிகழ்வு நடந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் சொல்ல. நீங்களே தயவு செய்து உருவாக்க வேண்டாம். இளையராஜா ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களா? மைதானம் எப்படி சரி வராது? ஐயா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாங்க ஐயா. அதெல்லாம் பார்த்தாங்க கொடுத்துருக்கோம். ஏரியா பரப்பு மட்டும் இங்க எவ்வளவு? இது 10 ஏக்கர் இருக்குது. இங்க 10 ஏக்கர், அது 25 ஏக்கர். 11 ஏக்கர் மன்னிக்கவும், 11 ஏக்கர். 11 ஏக்கர் சேலத்துல பார்த்திருக்கிற வந்து 11 ஏக்கர் இருக்கு. அது சர்வேயர் வச்சு அளந்து எத்தனை நபர்கள் அங்க இருக்கலாம், எதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கிறதும் அதையும் கொடுத்துருக்கோம். முறைப்படி என்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருவோம். கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும்.